மக்களே, விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட ஒரு கேள்வி நம்ம வைக்கிறோம். அதாவது நீங்கள் கண்டஸ்டண்ட்டை பார்த்து சொல்கிறீங்களா சார், அதாவது நீங்கள் சுற்றி விடாதீங்க, டைரெக்டாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா சார்? நீங்கள் என்ன சார் அங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்களே சுற்றி தானே சார் விட்டுட்ருக்கீங்க. ஒரு விஷயத்த, அந்த ஜாம் விஷயத்தை வந்து இல்லை போய் இது எடுக்கிறாங்க, பொருட்கள்லாம் எடுக்கிறாங்க, தப்பு யார் மேலேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் டீம் வச்சுருக்கீங்க, அவங்க நல்லாவே சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் சார் சுற்றி விட்டுட்ருக்கீங்க? வாரம் வாரம் வந்து வீக்கெண்ட் ஏன் வருது, எதுக்கு வந்து நம்மளை இப்படி கழுத்த இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள மிகப்பெரிய ட்விஸ்டெல்லாம் நடந்திருக்கு. இந்த வாரம் மிகப்பெரிய ட்விஸ்டெல்லாம் நடக்க போகுது. இன்னைக்கு என்னென்ன சுவாரஸ்யம் நடந்துச்சு எல்லாத்தையுமே ஷோவில் போய் பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தோடனே அண்ணன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கன்னா, 50 நாட்களை நம்ம கடந்துட்டோம், இன்னமும் வந்து இந்த அதாவது ஒரு மார்க்கர் கொடுத்துட்டாரு, இந்த டேவோட இவரோட கேம் முடிஞ்சு போச்சுன்னு யார் நினைக்கிறீங்களோ அவங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கும், நம்ம மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, 50 நாளும் நீங்க எல்லாம் ஒன்றும் புடுங்கலை, இதுக்கப்புறம் என்ன புடுங்க போறீங்க, புடுங்கினவங்களை எல்லாம் இதை புடுங்கிட்டீங்க, அதை எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரங்களும் சொன்னாங்க. இதுல வந்து ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா, அவன் விஷால் வந்து காமெடி ட்ராக் மட்டும் பண்ணிட்டு இருக்கான், இத்தனாவது நாளோட அவனோட காமெடி ட்ராக் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் 50 நாளோட முடிஞ்சு போது, இதுக்கப்புறம் என்ன சார் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஷால் வந்து திரும்பி அவர் அடிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜாக்லினுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதோட ஜாக்லின் வந்து காணாம போயிட்டாங்க, அதுக்கப்புறம் ஜாக்லினே இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒரு ஹைலைட்டு அப்படின்னா, மஞ்சரி வந்து ஒரு அதி புத்திசாலி. அவங்க வந்து சௌந்தர்யாவுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 வீக் தான் அவங்க தெரிஞ்சாங்க, அதுக்கப்புறமேட்டு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரம் வந்து சௌந்தர்யா வந்து மிச்சர் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் வெளியிலே தெரிய ஆரம்பிச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்ஷிதாக்கு தான் நிறைய பேர் வந்து 14 அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. முத்து தான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதாவது வந்து அந்த சம்பந்தி பிரச்சனைக்கு அப்புறமேட்டு அது வந்து இல்லை, இது அதுக்கப்புறமேட்டு அவங்க ஆளே காணா, அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பாஷையிலேயே சொல்கிறேன், இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கரெக்டாக. மற்ற யாரும் பார்த்தீங்கன்னா கொடுக்கணுமே அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தான் சொல்கிறாரு. அது வந்து எப்படா முடிப்பா, ஏடி சீக்கிரம் முடிங்கடா. பிக் பாஸ்லாம் முன்னாடி நான் பார்க்கும்போது எனக்கெல்லாம் நல்லா லைவாக இருக்கட்டும், எபிசோட் பார்க்கும்போதும் சரி, அப்படியே நான் ஒரு லைவ் பார்க்கும்போது ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து பார்த்துருவேன். எப்படி பார்த்தேனே தெரியாது. ஷோ பார்க்கும்போது என்னடா அதுங்களே முடிஞ்சிருச்சு, ஓட்டி பின்னாலெலாம் தள்ளி தள்ளி பார்ப்போம். இப்போ வந்து காப்பி போட வேண்டியதாக இருக்குது, சுக்கு காப்பி போட வேண்டியதாக இருக்குது. இது ஒரு டாஸ்காக இருக்குது மக்களே. நமக்கு டெய்லி இந்த 1.5 மணி நேரம் பார்க்குறது மிகப்பெரிய ஒரு டாஸ்க் நமக்கு இங்கே கொடுக்குறாங்க. தூக்கம் வருது, தூங்காதரா, கண்ணில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி தான் பிக் பாஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு ஒட்டினாயலா. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்குள்ளே வராங்க. அந்த ராஜா ராணி டாஸ்க் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரம் அவரோட வேலை எப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டாஸ்க் நடக்கும்ல, அதை பற்றி கேட்கறது. அது ஆமா தானே இல்லை தானே, இப்போ அந்த ஆமா தானே இல்லை தானே சொல்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா எதுக்குள்ளேயோ சுற்றி விட்டு நம்மளை பார்க்குறோன்னு ப்ரெஷர் ஏற்றி ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. இந்த ராஜா ராணி டாஸ்க்கை பற்றி கேட்குறாரு, ராஜா ராணியை பற்றி கேட்குறாரு, பிரஜைகள்கிட்டையும் கேட்குறாரு. முத்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க கம் போட்டு வைக்கிட்டாங்க, எதுவுமே பண்ணல. அருண் சொல்கிறாரு தளபதி ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஒரு இதை சொல்றாங்க. மஞ்சரியை பொறுத்தளவு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ஆன்சர் வந்து அவங்களுக்குள்ள ஒன்று வச்சிருக்காங்க. எவன் எக்கடா செத்து போட்டும், எக்கடா கெட்டு போட்டும், நான் ஒன்று சொன்னா அதுதான் கரெக்ட், நான் பேசுறத நியாயம். அவங்க ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பதில் ரெடி பண்ணிடுறாங்க. இல்லை ஒரு பதில் ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து ஒரு கேள்வியை ரெடி பண்ணிடுறாங்க. எப்போ என்ன மாதிரி சேதுவெல்லாம் திணறாரு அவரு. இந்த அம்மாட்ட என்ன கேள்வி கேட்டாலும் பார்த்தீங்கன்னா சுற்றி விடுதான். ஜாம் எடுக்க நீங்கள் தானே வந்து சாச்சனான்னு சொன்னீங்க அப்படின்னா, அப்போ வந்து இல்லை சார் எல்லாரும் சொல்லும் போது எனக்கு அவங்கன்ற மாதிரி தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அப்புறமேட்டு ஜாக்லினும் அன்ஷிதாவும் நாங்கள் சொல்லாதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லாததான் தப்பு சார், இப்படி ஒன்று வராங்க, இப்படி அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பூந்து தப்பிக்க பார்க்குது. நமக்கா கொய்யால நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அந்த டாஸ்க்கை பற்றி, அந்த ராஜாராணி டாஸ்க்கை பற்றி எல்லாம் கேட்டு ஒன்று போச்சா. அப்புறமேட்டு இந்த ஜாம் மேட்டரை பற்றி ஒன்று போச்சா. இதுதான் மக்களை இன்னைக்கான இதுவே. இதை தவிர இன்னைக்கு எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு இளவும் கிடையாது. அது ஒரு கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்குது, அதை நான் பற்றி சொல்கிறேன் ஒரு டீட்டெயிலாகவே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை மக்கள். இதுக்கு போய் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இதிலே போயிருச்சு. இதை கடந்து போகிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நேரம் ஆகிருச்சு. நான் டீட்டெயிலாக கூட சொல்லலாம். இப்போ ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமும் திட்டினாரு, இந்த வாரம் வந்து அவருக்கு புரியவே இல்லை, அவரை பற்றி அட்வைஸ் பண்ணுறாரு, இப்படியே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீ பர்த்டேவா உங்களை சேவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணுறாரு. வீக்லி பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கவங்களை வந்து சேவ் பண்ணுறதே கிடையாது. இந்த வாரமும் சரி, எல்லா வாரமும் வந்து முத்துக்குமரன் டாப்பில் இருந்திருக்காரு. ஆனால் முத்துக்குமரன் வந்து காப்பாற்றப்படுறதே கிடையாது. முத்துக்குமரன் கடைசியாக 2வது 3வது தான். சாச்சனாவெல்லாம் என்னை காப்பாற்றிட்டாரு. அதெல்லாம் அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நேற்றே வர்ஷினி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனால ஒரு ப்ரிப்பேர்டாக இருந்தோம். இருந்தாலுமே வர்ஷினி பார்த்தீங்கன்னா போக வேண்டிய ஆள் தான் மக்களே. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்குலாம் நாளைக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க இருந்தாங்க. இன்னும் ஓப்பன் ஆகலை, ஏதோ சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் எல்லா இதுலேயும் வந்து அவங்கள தான் போட்டு அடின்னு இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஒன்று இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் சாச்சனாவை வந்து இவங்க ஏன் காப்பாற்றுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன் சாச்சனாவை காப்பாற்றுறாங்க? சேது நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரா, மகளுக்கு டிராஃபிக் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் டிவி இந்த இடத்துல வந்து பிரில்லியண்டாக யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம சொல்கிற மாதிரி ஓட்டிங்கில் கம்மியாக தான் இருக்காங்க. சாச்சனா வெளியில் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா வர்ஷினியை வச்சுட்டு சாச்சனா வெளியில் அனுப்பிச்சிட்டோம், வர்ஷினி மிஞ்சி போனால் எவ்வளோ கண்டென்ட் கொடுப்பாங்க மக்களே? இந்த வாரம் ஃபுல்லாக எவ்வளோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு இடத்துல தான் ஓப்பனை பாவலா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல தான் பாருங்க மக்களே அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இதுவே வந்து வர்ஷினியை வெளியில் அனுப்பிச்சிட்டு சாச்சனாவை உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ கண்டென்ட் கொடுப்பாங்க? ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வந்து வேற லெவலில் ஆட்டம் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் அதை ரியலைஸ் பண்ணுறாங்களா, இல்லை இன்னமும் அடமெண்ட்டாக இருக்காங்களா? ஏன்னா வந்து அன்ஷிதா வந்து போட்டு உடச்சிட்டாங்க, இந்த பொண்ணு பழி வாங்கும் அப்படிதான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட போய் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தட்டையும் போயிட்டு இந்த மாதிரி ஏன் சொன்னீங்க, ஜெஃப்ரிட்ட போயிட்டு எதுக்காக அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் டிஃபெண்ட் பண்ணி பேசும்போது அது ஒரு பிரச்சனையாக கிரியேட் ஆகும். இந்த வாரம் அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்றது வேற லெவலில் கண்டென்ட் கிடைக்கும். அதனால இந்த இடத்துல தான் வந்து விஜய் டிவி வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கேன். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ப்ரெஷராக இருக்கும்ல, டெய்லி சாச்சனாவை திட்டுவோம்ல, அதாவது இதை வந்து போன வாரம் அனுப்பிச்சிருக்க வேண்டியது, இவங்க ஓட்டிங் எல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கழிவுகளி ஊற்ற கத்துவோம்ல, நம்ம ப்ரெஷர்லாம் அவர் வந்து அப்படி பொங்கி எழுவோம்ல, அதெல்லாம் பார்த்து விஜய் டிவி ஆனந்தமாக இருப்பாங்க. அதுக்காக தான் சாச்சனா அவர்களை உள்ளே வச்சிருக்காங்க. அதனால இதுக்கப்புறமேட்டு எப்படி போவோம், அது எப்படி பார்த்தாலும் ஃபைனல் வரைக்கெல்லாம் தாக்கு பிடிக்காது, இவங்க வச்சிருந்தா தான் உண்டு. சரி அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டாஸ்க் இது பண்ணிட்டு வர்ஷினிக்காக வெளியில் அனுப்புறதுக்காக பிளான் பண்ணி வர்ஷினியை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. போகும்போது பாட்டு பாடி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக போனேன். கேம் இப்போ தான் ஆரம்பித்தேன், அதுக்கப்புறமேட்டு இது பண்ணேன். போகும்போது அருண்கிட்ட வந்து அந்த லெட்டர்லாம் கொடுத்து ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அருணுக்கு வெளியில் போனோன்னே கண்டிப்பாக வந்து அடி இருக்குன்னு நினைக்கிறேன் அர்ச்சனா கையால். ஏன்னா அவருமேட்டு இஸ்யூ சோ பிரிட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் கண் அப்படியே அழுக தேங்கி நிற்கிது. இந்த வடிவேல் வந்து கோவை சார்லாம் வந்து வடிவேலை கூப்பிட்டு அடிப்பாங்கல்ல, இதை அந்த மாதிரி சம்பவங்கள் வந்து அர்ச்சனா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருக்கோம். சரி அவங்க பர்சனல் நம்ம பேச வேண்டியதில்லை. அதன் பிறகு நம்மளுக்கு ஒரு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு வார காலமாகவே என்ன சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, கண்டென்ட் சுத்தமாகவே இல்லை, காட்டு மொக்கையாக போயிட்டுருக்கு. அதனால வந்து போன வருஷம் மாதிரியே ஒரு டாஸ்க் வைக்க போகிறாங்க. அதில் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அது எப்படி டஃப்பான டாஸ்க்காக தான் இருக்கும். தோத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வருவாங்க. ஆல்ரெடி வந்து 3 பேர்த்திட்ட பேசிட்டாங்க, தர்ஷா குப்தா, ரவீந்தர் அண்ட் அர்ணவ், 3 பேர்த்திட்டே பேசிட்டாங்க. அர்ணவ் வரத்துக்கு ரெடியாக இருக்காரு. ஏன்னா போகும்போது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிட்டு போனார். தர்ஷா குப்தா பார்த்தீங்கன்னா ரெடியாகவே இருக்காங்க. அதனால் அவங்களுமே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பெட்டியை பார்க்கும்போது எனக்குமே அதான் டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சீசனில் இப்படி தான் வந்து அபிஷேக் ராஜா உள்ளே இருந்தார். அவர் பொட்டி சங்கிலி கருப்புன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தார். அந்த மாதிரி அர்ணவ் எதுவும் வெளியில் வந்துருவாரா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி எதுவும் வந்திருந்தார் அப்படின்னா முன்னாடியே நம்மளுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கோம், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்திருப்போம், வீடியோ கூட போட்டிருந்திருப்போம். ஆனால் வந்து கோடு இல்லை அப்படின்றது தான் வந்து முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு தான் இவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அதான் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தோம், கோடு இனிமேல் கிடையாது, எப்படி கேம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னைய பொறுத்த வரைக்கும் இனிமேல் எப்படி கேம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி வந்து லவ் கண்டென்ட் உள்ள ஒரு தர்ஷிகா அண்ட் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிருவேன் நினச்சேன் அப்படின்ற மாதிரி லவ் கண்டென்ட் ஓடுது. எனக்கு அது பிடிக்கலன்றனால அதை பேச விரும்பலை நான். ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக விளையாட மாட்டேன், எல்லாம் 2 செட்டாக 3 ஒவ்வொருத்தரும் தனியாக விளாடும், ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா இதாக ஆடும். அதனால் பார்த்தீங்கன்னா வீடே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே கண்டென்ட் கிடைக்கும். இங்கிட்ட சோபாவில் உட்காந்து பேசுவாங்க, உள்ளே உட்காந்து பேசுவாங்க. இந்த கோடு இருக்கிறனால இப்படி மாறி இருந்ததுனால ஒரு கிளம்ஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விதவிதமாக கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி தான் எப்போதும் உள்ள பேட்டர்னை வந்து பிக் பாஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. இவனுங்களை நம்பி
திரும்பி பழைய திருடி கதவை துரடின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணானுங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது மக்களே அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கோடு இது பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முத்துக்கு ஒரு அட்வான்டேஜாகவே இருக்கும். ஏன்னா வந்து அவர் இண்டிவிஜுவலாக ஆல்ரெடி ஆடிட்டு தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஆட ஆரம்பிப்பார். அடுத்த வாரம் என்னையை பொறுத்த வரைக்கும் நாமினேஷனில் கண்டிப்பாக வந்து சிவா இருப்பார். இனிமேல் நாமினேஷன் ஃப்ரீ கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். யாராச்சும் காப்பாற்றாமல் இருப்பேன். ஏன்னா இந்த வாரமே சிவா தான் போக வேண்டியது. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிவா சாச்சான டிஃபால்ட்டாக இருப்பாங்க. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கான கண்டஸ்டன்ட்லாம் யார் வராங்கன்ற பொறுத்து தான் அமைகிற பொறுத்து நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக ரஞ்சித், சிவகுமார் அல்லது சாச்சனா இவங்க 3 பேர்த்தில் யாராச்சும் ஒருத்தர் வெளில போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டபுள் எவிக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக ரஞ்சித் வெளில போயிடுவார். ஏன்னா இதுக்கு மேலே ரஞ்சித் வந்து தாக்கு பிடிக்க மாட்டார், இதுக்கு மேலே இருக்க மாட்டார் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. சிவகுமாரும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கோடு விளக்குனது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லை வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.